செகண்ட் இயர் 4th செமஸ்டர். அதுல வந்து பாத்தீங்கன்னா அறிவு தொகுப்பும் கலைத்திட்டமும் இந்த சப்ஜெக்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த சப்ஜெக்ட்ல யூனிட் 1 தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? அந்த யூனிட் 1ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து செமஸ்டர் எக்ஸாமுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அது என்ன கொஸ்டின்? அதை நம்ம கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் செகண்ட் இயர் 4th செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இதுக்கு முன்னாடி நடந்த அந்த பழைய நோட்ஸ் கிளாஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சேர்த்து அனுப்பிச்சிருவேன். ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலா கேட்டு நம்முடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த அறிவு தொகுப்பும் கலைத்திட்டமும் அந்த சப்ஜெக்ட்ல யூனிட் 1ல என்ன கொஸ்டின் பார்க்க போறோம்னா அறிவின் வகைகள். இந்த கொஸ்டின் தான் பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ லாஸ்ட் கிளாஸ்ல அறிவுனா என்ன, அறிவோட நிலைகள் என்ன அதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ பழைய கிளாஸ்ல நீங்க என்ன பார்க்கணும்னா நம்முடைய சேனல் போய் பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா பிஎட் செகண்ட் இயர் 4th செமஸ்டர் ஒரு ஃபோல்டர் இருக்கும். இந்த நாலேஜ் அண்ட் கரிக்குலம் சொல்லி ஃபோல்டர் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி நடந்த கிளாஸ் எல்லாமே அதில் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ அறிவின் வகைகள். அறிவில் வந்து என்ன சார், அறிவுனா பொதுவாக ஒன்றுன்னு சொல்லுவோம். இதுல அறிவில் எத்தனை வகைகள் சார் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவில் மொத்தம் 6 வகைகள் உங்களுக்கு சொல்றாங்க. சரிங்களா? இந்த 6 வகைகளை பத்தி தான் பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, முன்பே நிலைத்திருக்கும் அறிவு. செகண்ட் ஒன்று பாருங்க, மனிதன் தோன்றிய பிறகு அவனால் உருவாக்கப்பட்ட அறிவு. 3 பாருங்க, வெளிப்படையான அறிவு. 4 சொல்சாரா குறிப்புகளால் உணர்த்தப்படும் அறிவு. 5 கருத்துரை வடிவிலான அறிவு. 6 கருத்துரை வடிவில் அமையப்பெறா அறிவு அல்லது நடைமுறை அறிவு. இந்த 6 வகையான அறிவு இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த ஃபர்ஸ்ட் 3 வகையான அறிவுகள் தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது முன்பே நிலைத்திருக்கும் அறிவு, மனிதன் தோன்றிய பிறகு அவனால் உருவாக்கப்பட்ட அறிவு, 3 வெளிப்படையான அறிவு. இந்த 3 அறிவை பத்தி பார்ப்போம். பேலன்ஸ் இருக்க 3 அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, முன்பே நிலைத்திருக்கும் அறிவு. இந்த கிளாஸை நீங்க ஒன் டைம் கவனிச்சுட்டு அந்த அடிப்படை விஷயத்தை புரிஞ்சுட்டு அதுக்கு பிறகு நான் நோட்ஸ் அனுப்பிச்சிருப்பேன், அதை எடுத்து படிங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ நான் சொல்ற போற எல்லாமே வந்து சில எடுத்துக்காட்டுலாம் கொடுத்துருப்பேன். இது வந்து உங்களுக்கு இந்த கேள்வி புரியறதுக்காக நான் கொடுத்துருப்பேன். பட் நீங்க எக்ஸாம் எழுதும் போது நான் கொடுத்த நோட்ஸ் பார்த்தீங்கன்னா அதை நீங்க எழுதிக்கங்க. சரிங்களா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, முன்பே நிலைத்திருக்கும் அறிவு. அது என்ன சார் முன்பே நிலைத்திருக்கும் அறிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது எதுவுமே அனுபவபூர்வமா உணராம, அதாவது எப்படி சொல்லணும்னா உங்களுக்கு எக்ஸாம் இன்னும் எப்படி சொல்லணும்னா எதையுமே நம்ம வந்து அனுபவபூர்வமா அதை தொட்டு உணராம நம்ம பொதுவா இது சரியாதான் இருக்கும் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்களா, அதான் முன்பே நிலைத்திருக்கும் அறிவு. இப்ப சில எக்ஸாம்பிளோட சொல்ல பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். பாருங்க, நாம் அனுபவத்திற்கு முந்தைய அறிவு என்று சொல்லலாம். இதை வந்து அனுபவத்திற்கு முந்தைய அறிவு. பாருங்க, அனுபவப்பட்டு தெரிஞ்சுக்கிறதுல அனுபவத்திற்கு முந்தைய அறிவு. இது பாருங்க, அதாவது ஒரு விஷயத்தை நாம் நேரில் பார்த்தோ அல்லது தொட்டுணர்ந்தோ தெரிந்து கொள்வதற்கு முன்பே, பாருங்க, நேரில் பார்த்தோ அதை தொட்டுணர்ந்தோ தெரிவதற்கு முன்பே நம்முடைய அறிவாற்றலால் அது உண்மை என்று உணர்வதாகும். நம்முடைய அறிவாற்றலால் அதை உண்மை என்று உணர்வதுதான் இந்த முந்தைய அறிவு. சரிங்களா? பாருங்க, எக்ஸாம்பிள் சொல்ல போடுவாங்க. இந்த அறிவுக்கு வந்து நமக்கு அனுபவமும் தேவையில்லை. பாருங்க, இதை கற்றுக்கொள்ள நாம் எதையும் செய்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. 2 பாருங்க, தர்க்க ரீதியானது. இது முழுக்க முழுக்க நம் மூளையின் லாஜிக், அதாவது மூளையின் சிந்தனை சார்ந்தது. அடுத்து பாருங்க, மாறாத உண்மை. இது இடத்திற்கு இடம் அல்லது காலத்திற்கு காலம் மாறாது. இப்பயும் உங்களுக்கு கொஞ்சம் புரியாம இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்க, எடுத்துக்காருங்க. இப்ப 11 + 1 12. இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து புதுசா ஒரு அறிவை உருவாக்கணுமா? அதான் பாருங்க, 11 + 1 12. இதை தெரிந்து கொள்ள நமக்கு 12 ஆப்பிள்களோ அல்லது 12 பேனாக்களோ தேவையில்லை. 12 பேனாவை கொண்டு வந்து முன்னாடி வச்சு 12 ஆப்பிள் வந்து கொண்டு வந்து முன்னாடி வச்சு அப்படி நடத்த நமக்கு தேவையில்லை. இது முந்தைய நமக்கு தெரிந்த அறிவு தான். அதான் பாருங்க, அல்லது 12 பேனாக்களோ தேவையில்லை. நம் அறிவு மூலம் இதை உண்மை என்று நாம் ஏற்றுக்கொள்கிறோம். 11 + 1 12 அப்படின்ட்டு நம்ம ஏத்துக்கிறோம். அடுத்து பாருங்க, ஒரு முக்கோணத்திற்கு 3 பக்கங்கள் இருக்கும். இதை புரிந்து கொள்ள உலகில் உள்ள எல்லா முக்கோணங்களையும் நாம் பார்க்க தேவையில்லை. முக்கோணம் என்றாலே 3 பக்கங்கள் தான் என்பது நமக்கு முன்பே தெரிந்த அறிவு. அதை செய்முறை மூலமா விளக்கணும்னு அவசியம் இல்லை. இதைத்தான் முன்பே தெரிந்த அறிவு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க,
மனிதன் தோன்றிய பிறகு அவனால் உருவாக்கப்பட்ட அறிவு. இது உங்களுக்கு புரிஞ்சிடும். முன்பே தெரிந்த அறிவுனா நம்ம எதையுமே அனுபவபூர்வம் உணரல. ஆனா மனிதனால் உருவாக்கப்பட்டது நம்ம அனுபவபூர்வமா உணர்ந்து அது உண்மையா அது செயல்முறை என்ன அப்படின்னு உண்மையா உணர்ந்த பிறகு தெரிஞ்சுக்கிறது தான் அந்த அறிவு. அதான் பாருங்க, மனிதன் பிறந்து இந்த உலகத்தை தனது புலன்களால், இந்த கண் காது மூக்கு தன்னுடைய புலன்களால் உணர்ந்து பிறகு பெரும் அறிவு இந்த மனிதனால் உருவாக்கப்பட்ட அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, மனிதன் தோன்றுவதற்கு முன்பே அறிவு இருந்தது என்ற கருத்தை இது மறுக்குது. இந்த அறிவுல மனிதன் தோன்றதுக்கு முன்னாடியே அறிவு இருக்கு அப்படி சொல்ல ஏத்துக்கல. அதான் பாருங்க, அதாவது அனுபவம் இல்லாமல் அறிவு பிறக்காது என்பதே இதன் அடிப்படை. இப்ப பாருங்க, புலன்சார் அனுபவம் நாம் பார்ப்பது, கேட்பது மற்றும் தொடுவதன் மூலம் கிடைக்கும் அனுபவங்களே அறிவாக மாறுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த சான்றுகள் வெறும் நம்பிக்கை மட்டும் ஏற்காமல் தகுந்த ஆதாரங்களின் அடிப்படையில் அமைகிறது. அறிவியல் பூர்வமாக அதை நிரூபிச்சாதான் அந்த அறிவை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, அறிவியல் துறை இந்த வகையான அறிவையை முதன்மைப்படுத்துகிறது. அடுத்து பாருங்க, முக்கிய செயல்பாடுகள். இது 4 முக்கிய நிலைகள் இருக்கு. எதன் மூலமா அந்த அறிவை பெறோம்? உற்று நோக்கணும், அதை அலசி ஆராயணும், அதை பகுத்தறியணும், அதுக்கு பிறகு அது உண்மையை ஒத்துக்குவாங்க. அதான் பாருங்க, இதுல பாருங்க, கூர்ந்து நோக்குதல், ஒரு விஷயத்தை உன்னிப்பாக கவனித்தல். அடுத்து பாருங்க, தொகுத்தறிதல், தனிப்பட்ட அனுபவங்களில் இருந்து ஒரு பொதுவான உண்மையை கண்டறிதல். அடுத்து பாருங்க, கருதுகோள் அமைத்தல், ஒரு செயலுக்கு இதுதான் காரணமாக இருக்கும் என்று ஊகித்தல். அடுத்து பரிசோதித்தல், அந்த ஊகம் சரியா என்பதனை சோதித்து செய்து உறுதிப்படுத்துதல். இப்ப நெருப்பை கை வச்சா சுடுன்னு சொல்லுவோம், சரிங்களா? இதை எப்போ உணர்ந்தோம்? நெருப்புக்குள்ள கையை விட்டு சுற்றுக்கு அந்த அனுபவம் மூலம் தான் உணர்ந்தோம். அப்ப இதுதான் அந்த செயல்பாடு மூலமா உணர்றதுதான் இந்த அறிவுன்னு சொல்றாங்க. அதான் பாருங்க, இப்ப நெருப்பை தொட்டால் சுடும் என்பது நாம் தொட்டு பார்த்த பிறகு பெற்ற அறிவு. இதுவே பின்பு தோன்றிய அறிவாகும். இதுதான் மனிதன் தோன்றிய பிறகு உருவான அறிவாகும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, வெளிப்படையான அறிவு. வெளிப்படையான அறிவு என்ன சார்? இப்ப நான் உங்களுக்கு நோட்ஸ் அனுப்புறேன், அது எல்லாரும் படிக்கிறீங்க, இது வெளிப்படையான அறிவு. அந்த இதை படிச்சா அவங்க புரிஞ்சதை தெரிஞ்சுக்கிறாங்க. அதான் பாருங்க, எழுதப்பட்ட அல்லது ஆவணப்படுத்தப்பட்ட அறிவு. எழுதப்பட்ட அல்லது லைப்ரரி போறோம், புத்தகம் படிக்கிறோம், வரலாற்று புத்தகங்கள் படிக்கிறோம், அறிவியல் பூர்வமான புத்தகம் எல்லாமே படிக்கிறோம் பார்த்தீங்களா? அது எழுதப்பட்ட அறிவு. அதான் சொல்ல பாருங்க, எழுதப்பட்ட அல்லது ஆவணப்படுத்தப்பட்ட அறிவு தான் வெளிப்படையான அறிவு ஆகும். இதை ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு மிக எளிதாக பகிர்ந்து கொள்ளலாம். அடுத்து பாருங்க, நீங்கள் படிக்கும் புத்தகத்தில் உள்ள தகவல்கள் அது வெளிப்படையான அறிவு தான். அடுத்து பாருங்க, விதிமுறைகள். ஒரு விளையாட்டை எப்படி விளையாட வேண்டும், அது கபடினா சில வரைமுறைகளா இருக்கு, கிரிக்கெட்னா ஒரு வரைமுறைகள் இருக்கு, வாலிபால்னா ஒரு சில வரைமுறைகளா இருக்கு. அதெல்லாம் படிச்சு அதை எப்படி நம்ம செயல்படுறோம், சரிங்களா? அது பாருங்க, இது பெரும்பாலும் நூலகங்கள், தரவுத்தளங்கள் மற்றும் ஆராய்ச்சி முடிவுகளில் இருந்து பெறப்படுவதால் நம்பகத்தன்மை அதிகம் கொண்டது. வெளிப்படையான அறிவுன்றது ஒரு நம்பகத்தன்மை. ஏன்னா அது ஒரு புத்தகத்துல எழுத்து வடிவில் இருக்கு. அப்ப அதுக்கான தகுந்த ஆதாரங்களை இருந்தா தான் அந்த எழுத்து வடிவில் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? இப்போ இந்த 3 அறிவை பத்தி, அறிவின் வகைகள்லாம் இந்த 3 அறிவை நீங்க ஈஸியா எழுதலாம். அடுத்த பேலன்ஸ் இருக்க 3 அறிவியல் பத்தி அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல